அடியார்களின் மகிமை உணர்த்தும் திருவரங்கம். பருவரங்கள் அவை பற்றி படையாள தொழுந்தானை செருஅரங்கில் பொருதளித்த திருவாளன் திருப்பதி மேல் திருவரங்கத் தமிழ்மாலை விட்டு சித்தன் விரித்தெனக் கொண்டு இருவர் அங்கம் எரித்தானை ஏத்தவல்லார் அடியாமே. வலிமைமிக்க வரங்களை துணையாக கொண்டுள்ளோம் என்ற ஆணவத்தால் படைகளோடு போர் செய்த இராவணனை அழித்த ஸ்ரீராமபிரான் வீரலட்சுமியை தன்னுடன் கொண்டவர். அந்த எம்பெருமான் வாழும் திருவரங்கத்தை பற்றி பெரியாழ்வார் பாடியது பிரசுரத்தில் நாம் காண்கிறோம். பக்தியோடு பாட வல்லவருக்கு நாங்கள் அடியவர்களாக ஆவோம். மது கைடபர் என்கிற இரு அசுரர்களை அழித்த திருமாலை போற்றுகிறவர்களுக்கும் நாங்கள் அடியார்கள் ஆவோம். இராவணன் தவத்தின் மூலமாக பல வரங்களை பெற்றான். சகல சாத்திரங்களையும் அறிந்தவன் அவன். அதன் விளைவாக அவன் ஆணவம் கொண்டான். வரத்தின் மூலமாக வலிமை பெற்றுள்ளோம். அதை உலக நலனுக்காக பயன்படுத்தாமல் தவறுக்காக பயன்படுத்தினான். உலக நலனுக்காக பயன்படுத்தும் போது வையகத்தின் புகழெல்லாம் ஒரு சேர ஒருவனுக்கு கிடைக்கும். அந்த வலிமையை துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது பல தீமைகள் அவருக்கு கிடைக்கும். தீமை செய்தால் அந்த வலிமையே திரும்பி அஸ்திரமாக அவனை அழித்து விடுகிறது. அவப்பெயரையும் ஏற்படுத்துகிறது. சிறந்த தவ வலிமையினை பெற்றவனாக இருந்தும் இந்த இராவணன் அயலான் மனைவியை சிறை வைத்தான். அறிவுரை கூறிய அனைவரையும் அவமதித்தான். படைபலம் இருக்கிறது என்கிற ஆணவத்தால் பகவானின் அவதாரமான ஸ்ரீராமபிரான் மீது யுத்தம் கொடுத்தான். எம்பெருமான் அஸ்திரம் அவனுடைய 10 தலைகளையும் அறுத்து தள்ளியது. அஷ்டலட்சுமியின் அம்சமாகிய மகாலட்சுமி திருமால் மார்பில் உறைபவள். அவற்றில் வீரலட்சுமியும் ஒரு அம்சம். அந்த வீரலட்சுமி அவருடைய மார்பில் இருப்பதால்தான் அவர் செல்லும் இடமெல்லாம் வெற்றி வாகை சூடுகிறார். இராவணன் போரில் வென்றதற்கு இந்த வீரலட்சுமி அவருடன் இருப்பதே முக்கிய காரணம் என்பதை சுட்டிக்காட்டவே இராவணனை அழித்த ஸ்ரீராமபிரான் வரலட்சுமியை தன்னுடன் கொண்டவர் என்று கூறுகிறார். இந்த பதிவின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், ஒருவருக்கு என்னதான் செல்வம், வீரம், கல்வி, ஞானம் போன்ற பல வகைகள் இருந்தாலும் ஆணவம் என்ற ஒன்று அவருடன் இருக்குமானால் அவை அனைத்துமே வீண்தான். ஆணவம் இல்லாமல் இருப்பவர்க்கே இறை அருளும் வெற்றியும் மாறாத புகழும் நீங்காத செல்வமும் வந்தடையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.